வணக்கம். இது லங்கா ஊடகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரானுக்குள் நுழைகிறதா அமெரிக்கா, குறிவைக்கப்படும் முக்கிய தளங்கள். பயண அனுமதிக்காக காத்திருக்கும் கப்பல்கள் கோர்முஸ் நீரிணையில் சிக்கி தவிக்கும் காட்சி. ஈரான் கொடுத்த வாய்ப்பை இழந்தது இலங்கை, எண்ணெய் கப்பல் இல்லாததால் ஏற்பட்ட நிலை. கோர்முஸ் நீரிணை திறப்பு, பகைமையற்ற கப்பல்களுக்கு ஈரான் பச்சை கொடி. ஈரான் போர் எதிரொலி, பிலிப்பைன்ஸ் நாட்டில் எரிசக்தி அவசர நிலை பிரகடனம். காஸ்பியன் கடல், ரஷ்யா ஈரான் ஆயுத விநியோக பாதையை தாக்கிய இஸ்ரேல். போர் நிறுத்தம் செய்ய அமெரிக்காவிற்கு கடும் நிபந்தனைகள் விதித்த ஈரான். தொடர்பென விரிவான செய்திகள். ஈரானுக்குள் ஊடுருவி சென்று சில முக்கிய இலக்குகளை கைப்பற்றும் நோக்கில் தரைவழிப்படைகளை நிலைநிறுத்துவதற்கு அமெரிக்க பாதுகாப்பு திணைக்களம் திட்டமிட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்காவின் இந்த ராணுவ நடவடிக்கையில் கோர்முஸ் நீரிணைக்கு அருகில் அமைந்துள்ள தீவுகள், கார்க் தீவு, ஈரானின் பிரதான எண்ணெய் ஏற்றுமதி முனையங்கள் அமைந்துள்ள பகுதி மற்றும் ஈரானின் அணுசக்தி வசதிகள் அல்லது அதிக முக்கியத்துவம் வாய்ந்த ஏனைய கேந்திர மையங்கள் ஆகிய இடங்கள் பிரதான இலக்குகளாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விசேட நடவடிக்கைகளுக்காக அமெரிக்கா தனது சிறப்பு படைப்பிரிவுகள் உட்பட சுமார் 4500 கூடுதல் வீரர்களை ஏற்கனவே மத்திய கிழக்கு பிராந்தியத்துக்கு அனுப்பியுள்ளதாக அந்த செய்திகள் மேலும் குறிப்பிடுகின்றன. ஈரான் அமெரிக்கா இடையிலான பதற்றம் உச்சகட்டத்தை அடைந்துள்ள நிலையில் இந்த தரைவழி தாக்குதல் திட்டம் குறித்த தகவல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஹோர்முஸ் ஜலசந்தியில் பயண அனுமதிக்காக காத்திருக்கும் கப்பல்களின் படங்களை ஈரானிய ஊடகங்கள் வெளியிட்டுள்ளன. பயண அனுமதிக்காக பல கப்பல்கள் காத்திருப்பதை ஒரு பயணிகள் விமானத்திலிருந்து காணொலியாக பதிவு செய்து வெளியிட்டுள்ளனர். அந்த காணொலியில் ஹோர்முஸ் ஜலசந்தியிலும் அதை சுற்றியும் டஜன் கணக்கான கப்பல்களும் எண்ணெய் கப்பல்களும் சிக்கி தவிப்பதை அவதானிக்க முடிகின்றது. எண்ணெய் கப்பல்கள், திரவ இயற்கை எரிவாயு ஏற்றிச் செல்லும் கப்பல்கள் மற்றும் சரக்கு கப்பல்கள் உள்ளிட்ட ஏராளமான கப்பல்கள் ஹோர்முஸ் ஜலசந்திக்கு அருகில் உள்ள கடற்பரப்பில் நங்கூரமிட்டு தேங்கி நிற்கின்றன. அவற்றில் பலவற்றால் முன்னோக்கி நகரவோ அல்லது வளைகுடாவை விட்டு வெளியேறவோ முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. ஈரான் அமெரிக்கா போர் ஒரு மாதத்தை எட்டிய நிலையில் பல பாதிப்புகளை பல நாடுகள் எதிர்கொண்டுள்ளன. இந்த நிலையில் ஹோர்முஸ் நீரிணையை கடந்து செல்லும் கப்பல்கள் ஈரானிடம் அனுமதி கோர வேண்டும் என்றும், கப்பல்கள் கடந்து செல்வதற்கு சுங்கவரி செலுத்தினாலே கப்பல்களை செல்ல அனுமதி வழங்கப்படும் என்றும் ஈரான் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். இலங்கையிடம் கப்பல்கள் இல்லாத காரணத்தினால் ஈரானிடமிருந்து எண்ணெய் மற்றும் பிற வசதிகளை பெறுவதற்கு சாத்தியமில்லை என அமைச்சர் நலிந்த ஜெதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் நேற்றைய ஊடக சந்திப்பின் போது அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் இலங்கைக்கு எண்ணெய் மற்றும் பிற அத்தியாவசிய பொருட்களை வழங்குவதற்கான ஈரானின் முன்மொழிவை அமைச்சர் வரவேற்றுள்ளார். கப்பல்களை கொண்ட நாடுகள் அத்தகைய வசதியில் இருந்து பயனடைய முடியும். எங்களிடம் கப்பல்கள் இல்லை. ஈரானில் இருந்து எரிபொருளை இறக்குமதி செய்யும் திறனும் எங்களிடம் இல்லை. தூதுவரின் முன்மொழிவை நாங்கள் வரவேற்கின்றோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பல தசாப்தங்களில் இல்லாத மிகப்பெரிய உலகளாவிய எரிசக்தி நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ள ஹோர்முஸ் நீர்வழி பாதை வழியாக பகைமையற்ற கப்பல்கள் பாதுகாப்பாக கடந்து செல்லலாம் என்று ஈரான் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. ஈரான் வெளியுறவு அமைச்சகம் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபைக்கும் சர்வதேச கடல் அமைப்பு உறுப்பு நாடுகளுக்கும் அனுப்பிய கடிதத்தில் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பில் நேற்று வெளியிடப்பட்ட அறிக்கையில் பகைமையற்ற கப்பல்கள் ஈரானிய அதிகாரிகளுடன் முன்னதாக ஒருங்கிணைப்பு செய்து கொண்டு ஈரானுக்கு எதிரான ஆக்கிரமிப்பு செயல்களில் ஈடுபடாமல் பாதுகாப்பு விதிமுறைகளுக்கு முழுமையாக இணங்கினால் பாதுகாப்பான பயணத்தை பெறலாம் என்று கூறப்பட்டுள்ளது. எனினும் அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் அவற்றுடன் தொடர்புடைய கப்பல்கள் இந்த அனுமதிக்கு உட்படாது என்றும் ஈரான் தெளிவுபடுத்தியுள்ளது. அவை பகைமையான கப்பல்களாக கருதப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. உலகளாவிய எண்ணெய் மற்றும் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு விநியோகத்தில் சுமார் 1/5 வழக்கமாக கடந்து செல்லும் அந்த நீர்வழிப்பாதையில் கப்பல்கள் பாதுகாப்பாக செல்வதற்கு என்ன விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பது குறித்து ஈரான் அந்த அறிக்கையில் விரிவாக கூறவில்லை. இரு தரப்பினரும் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதை தெஹ்ரான் முன்னர் மறுத்திருந்த போதிலும் ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேல் போரை முடிவு கொண்டு வர பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் கூறியுள்ள நிலையில் ஈரானின் இந்த கருத்துக்கள் வெளியாகியுள்ளன. ஒவ்வொரு நாளும் குறைந்த எண்ணிக்கையிலான கப்பல்கள் இந்த நீர்வழிப்பாதை வழியாக சென்றாலும் பிப்ரவரி 28 அன்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது போரை தொடங்குவதற்கு முன்பு இருந்த அளவுகளில் ஒரு சிறு பகுதியாகவே போக்குவரத்து உள்ளது. விட்வார்ட் என்ற கடல்சார் புலனாய்வு நிறுவனத்தின்படி மோதலுக்கு முன்பு தினசரி சராசரியாக 120 கப்பல்கள் அந்த நீர்வழியை கடந்து சென்ற நிலையில் கடந்த திங்களன்று 5 கப்பல்கள் மட்டுமே அவற்றின் தானியங்கி அடையாள அமைப்புகள் மூலம் கண்காணிக்கப்பட்டன என தெரிய வந்துள்ளது.
எரிபொருள் தட்டுப்பாட்டால் பிலிப்பைன்ஸ் அதிபர் பொங் மார்கோஸ் நாட்டின் எரிசக்தி அவசர நிலையை அறிவித்துள்ளார். தற்போது பிலிப்பைன்ஸில் 45 நாட்களுக்கு தேவையான எரிபொருள் மட்டுமே இருப்பில் உள்ளது. இதனை அதிகரிக்க பல்வேறு நாடுகளில் இருந்து 10 லட்சம் பேரல் எண்ணெயை வாங்க அரசு முயற்சி மேற்கொண்டு வருகிறது. இந்த அவசர நிலை ஒரு ஆண்டு காலத்திற்கு அமலில் இருக்கும். இதன் மூலம் எரிபொருள் மற்றும் பெட்ரோலிய பொருட்களை விரைவாக கொள்முதல் செய்ய அரசுக்கு கூடுதல் அதிகாரம் கிடைத்துள்ளது. எரிபொருளை பதுக்குபவர்கள் மற்றும் அதிக லாபம் ஈட்டுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. எரிபொருள் விலை உயர்வால் பாதிக்கப்பட்டுள்ள டாக்ஸி ஓட்டுநர்கள் மற்றும் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு தலா 5000 பேசோ மானியம் வழங்க அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கிடையில் எரிபொருள் மீதான கலால் வரி மற்றும் வாட் வரியை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி மார்ச் 26 மற்றும் 27 ஆகிய தேதிகளில் நாடு தழுவிய வேலைநிறுத்தத்துக்கு அங்குள்ள அமைப்புகள் அழைப்பு விடுத்துள்ளன. ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான ஆயுத விநியோக பாதையான காஸ்பியன் கடல் பகுதியில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையிலான ஆயுத விநியோக சங்கிலியை உடைப்பதே இந்த தாக்குதலின் முக்கிய நோக்கம் என்று இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. காஸ்பியன் கடல் பகுதியில் ஈரானின் முக்கிய துறைமுகமான பந்தர் அன்சாலியில் உள்ள போர்க்கப்பல்கள், கடற்படை கட்டளை மையம் மற்றும் கப்பல் கட்டும் தளம் ஆகியவற்றை இலக்கு வைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலால் துறைமுகத்தில் பல கப்பல்கள் சேதமடைந்துள்ளன. உக்ரைன் போருக்காக ஈரானிடமிருந்து ரஷ்யாவிற்கு அனுப்பப்படும் ட்ரோன்கள் மற்றும் வெடிமருந்துகள் இந்த துறைமுகம் வழியாகவே கொண்டு செல்லப்படுகின்றன. இந்த தாக்குதல் மூலம் அந்த விநியோக பாதையை இஸ்ரேல் முடக்கியுள்ளது. காஸ்பியன் கடல் பகுதி இதுவரை போரினால் பாதிக்கப்படாத ஒரு பகுதியாக இருந்தது. இப்போது அங்கும் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதலை கடுமையாக கண்டித்துள்ள ரஷ்யா, இஸ்ரேலின் இந்த நடவடிக்கை போரை மேலும் விரிவுபடுத்தும் என எச்சரித்துள்ளது. போர் நிறுத்தத்தை ஏற்க பதிலுக்கு ஈரான் கடுமையான நிபந்தனைகளை விதித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஈரான் அமெரிக்கா இடையிலான போர் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். எதிர்காலத்தில் ஈரான் மீது எந்த ராணுவ தாக்குதலையும் அமெரிக்கா நடத்தாது என்கின்ற உறுதி வேண்டும். இப்போதைய தாக்குதலில் ஈரானில் ஏற்பட்டுள்ள இழப்புகள் மற்றும் பாதிப்புகளுக்கு அமெரிக்கா நஷ்டஈடு வழங்க வேண்டும். ஹோர்முஸ் ஜலசந்தியில் ஈரானுக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்டுப்பாடு வேண்டும். ஈரான் ஏவுகணை திட்டம் குறித்து அமெரிக்கா எந்த பேச்சுவார்த்தையும் கட்டுப்பாடுகளையும் விதிக்கக்கூடாது. வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை மூட வேண்டும். இதுபோன்ற கடுமையான நிபந்தனைகளை விதித்துள்ளதாக அமெரிக்க ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளன. சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.